ஆண்ட சராசரங்களை ஆட்டி படைக்கும் ஒரு மாபெரும் சக்தி ஒரு சாதாரண மனிதனின் கண்ணீருக்காக இறங்கி வருமா? கோடிக்கணக்கான தேவர்கள் தவம் கிடந்தும் கனவில் கூட காண முடியாத அந்த பரம்பொருள் வெறும் அன்பால் மட்டுமே ஒருவனை ஆட்கொள்ள அந்த பேரொளி பூமிக்கு இறங்கி வருமா? ஆம், இங்கேதான் பக்தி என்பது அறிவியலை கடந்து ஒரு பேரதிசயமாக மாறுகிறது. தளர்ந்தேன் அடியேன் தமியேன் என்று நாம் எப்போது நம் அகங்காரத்தை முழுமையாக தொலைத்துவிட்டு இறைவனின் முன்னே மண்டியிடுகிறோமோ அப்போது நம் நாவிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு பிரம்மாஸ்திரமாக மாறுகிறது. மாணிக்கவாசகர் காட்டும் இந்த பாதையில் இறைவன் வெறும் ஒரு சிலையாகவோ அல்லது ஒரு எட்டாத சக்தியாகவோ மட்டுமில்லை. அவர் தாய் இல்லாத பன்றிக் குட்டிகளுக்கு பாலூட்டும் தாயாக வருகிறார். நம் அறியாமை இருளை பிளக்கும் ஒளிப்பிழம்பாக தோன்றுகிறார். இன்று நாம் கேட்கப் போகும் இந்த போற்றி வரிகள் வெறும் புகழ்ச்சிப் பாடல்கள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையின் இருளை நீக்கக்கூடிய மந்திரங்கள். துரிய நிலைகளை கடந்த அந்த பேரொளி எப்படி உங்கள் உள்ளத்தில் தேனாக ஊறப்போகிறது என்பதை உணரத் தயாராகுங்கள். உங்கள் ஆன்மாவை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். திருவாசகத்தின் இந்த பெருங்கருணைக்குள் நுழையலாம், வாருங்கள். பகுதி 1. கனவிலும் அரியவனும் நனவில் வந்த கருணையும். மாணிக்கவாசகர் இறைவனை போற்றத் தொடங்கும் போது ஒரு வியக்கத்தக்க முரண்பாட்டோடு ஸ்பிரிச்சுவல் பாராடாக்ஸ் ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்த பாடலின் உயிர்நாடி. கனவிலுன் தேவர் கரியாய் போற்றி, நனவிலு நாயேர் கருளினை போற்றி. விளக்கம். என்ன ஒரு ஆழமான வரி பாருங்கள். இந்த உலகத்தின் சுகபோகங்களில் மூழ்கிக் கிடக்கும் தேவர்களுக்கு சிவபெருமான் கனவில் கூட கிடைக்காத அரிய பொருள் ஏன் தெரியுமா? தேவர்கள் அதிகார மமதையிலும் தான் என்ற ஆணவத்திலும் சிக்கி இறைவனை ஒரு கருவியாக மட்டுமே பார்த்தவர்கள். ஆனால் நாயினும் கடையேன் என்று தன்னை தாழ்த்திக் கொள்ளும் ஓர் அடியவன் மீது இறைவன் எப்படிப்பட்ட கருணை வைத்தான்? கனவில் கூட காண முடியாத அந்த பரம்பொருள் மாணிக்கவாசகர் விழித்திருக்கும் போதே நனவிலும் குருவாக நேரில் வந்து அருள் செய்தாரே. ஆன்மீக புள்ளி. இங்கே நாயேன் என்பது வெறும் தாழ்மை சொல் அல்ல, அது ஒரு மாபெரும் சரணாகதி. நாம் எப்போது நம் தகுதிகளை பற்றி பெருமை பேசுகிறோமோ அப்போது இறைவன் நமக்கு அரியவன், எட்டாதவன் ஆகிறான். நாம் எப்பொழுது அவனது கருணையை மட்டுமே நம்பி நிற்கிறோமோ அப்போது அவன் நம் கண்முன்னே எளியவன் ஆகிறான். இடைமறு துறையும் எந்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவை யாறு போற்றி. விளக்கம். திருவிடைமருதூர் என்ற புண்ணிய தலத்தில் உரைகின்ற என் தந்தையே எந்தாய் போற்றி. அடுத்து ஒரு நுட்பமான செய்தியை சொல்கிறார். சடையிடை கங்கை தரித்தாய். ஆகாயத்திலிருந்து பெருக்கெடுத்து வந்த கங்கை என்னை தாங்க யாரால் முடியும் என்ற அகங்காரத்தோடு வந்தாள். அவளது அந்த ஆணவத்தை ஒரு சிறு துளி போல தன் சடையில் அடக்கியவனே போற்றி. ஆன்மீக புள்ளி. இறைவன் கங்கையை தலையில் தாங்கியது அவளது வேகத்திற்காக அல்ல, அவளது அகங்காரத்தை அடக்கி அவளை தூய்மைப்படுத்துவதற்காக. அதே போலத்தான் நம்முடைய ஆவேசமான குணங்களையும் அவன் தன் அருளால் கட்டி போடுகிறான். தொடர்ந்து திருவாரூரில் தியாகராஜராக குடிகொண்டிருக்கும் கொடையரசே போற்றி. 5 ஆறுகள் பாயும் சிறப்புகள் நிறைந்த திருவையாற்றை இருப்பிடமாக கொண்டு நம் ஐம்புலன்களையும் ஆட்கொள்பவனே போற்றி. பகுதி 2. அமுதக் கடலும் அம்மையப்பனும். அடுத்து இறைவன் எங்கு இருக்கிறான் என்பதை தாண்டி அவன் எப்படிப்பட்டவன் என்பதை மாணிக்கவாசகர் மெய்சிலிருக்க பாடுகிறார். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி. விளக்கம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் ஞானப் பிழம்பாய் வீற்றிருக்கும் என் அண்ணலே போற்றி. அடுத்து வரும் வரி ஒரு பேரனுபவம். கண்ணார் அமுதக் கடலே போற்றி. கடல் நீர் உப்பாக இருக்கும், ஆனால் இறைவன் தரும் அந்த ஆனந்த கடல் அமுதாக இனிக்கும். நம் கண்கள் அவனை காணும் போதே அந்த பேரானந்தம் நம் ஆன்மாவை நனைக்கும் அமுதக் கடலாக மாறுகிறது. காஞ்சிபுரம் திருவேகம்பத்தில் ஒரே ஒரு மாமரத்தின் கீழ் ஏகாம்பரம் உறையும் என் தந்தையே போற்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக தனது இடது பாகத்தில் உமாதேவியை ஏற்றுக்கொண்ட அர்த்தநாரீஸ்வரரே போற்றி. ஆன்மீக புள்ளி. இறைவன் பெண்ணுருவை பாகமாக ஏற்றது வெறும் கோலமல்ல, அது இந்த பிரபஞ்சத்தின் சமநிலையை குறிக்கிறது.
சிவமும் சக்தியும் அறிவும் கருணையும் ஒன்றே என்பதை இந்த வடிவம் நமக்கு உணர்த்துகிறது. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றோர் பற்றிங்கரியேன் போற்றி, குற்றா லத்தெங் கூத்தா போற்றி. விளக்கம்: திருப்பராய்த்துறையில் விரும்பி எழுந்தருளியுள்ள பரம்பொருளே போற்றி. திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டை நாயகனாக கர்ப்பிணி பெண்ணுக்காக தாயாகவே மாறி வந்த தாயுமானவரே போற்றி. இங்கே மாணிக்கவாசகர் ஒரு மிக முக்கியமான சரணாகதி ரகசியத்தை சொல்கிறார். மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி. அதாவது, இறைவா, இந்த உலகத்தில் எனக்கு பணம், பதவி, உறவு என்று எத்தனையோ பற்றுக்கோடுகள் இருக்கலாம். ஆனால் நிலையற்ற அந்த எதையும் நான் பற்றாக கொள்ளவில்லை. உன்னுடைய திருவடிகளைத் தவிர வேறு எந்த பற்றுக்கோட்டையும் நான் அறிய மாட்டேன் என்கிறார். ஆன்மீக புள்ளி: நாம் எதையெல்லாம் நம்முடைய பற்று, சப்போர்ட் என்று நினைக்கிறோமோ அவை அனைத்தும் ஒரு நாள் நம்மை விட்டு விலகும். ஆனால் திருக்குற்றாலத்தில் ஆனந்த தாண்டவமாடும் அந்த தெய்வீக கூத்தனின் திருவடிகளை பற்றி கொண்டால் இந்த பிறவி பெருங்கடலையே நாம் கடந்துவிடலாம். பகுதி 3: சுயம்புநாதனும் சரணாகதியும். மாணிக்கவாசகர் இறைவனை தேடி ஊர் ஊராகச் செல்வது போலத் தோன்றினாலும் உண்மையில் அவர் ஒவ்வொரு இடத்திலும் இறைவனின் வெவ்வேறு தன்மைகளை கண்டடைகிறார். கோகழி மேவிய கோவே போற்றி, ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, பாங்கார் பழனத் தழகா போற்றி, கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. விளக்கம்: திருவாவடுதுறையில் கோகழி, பசுக்களின் துயரம் தீர்க்க விரும்பி அமர்ந்த அரசனே போற்றி. திருஈங்கோய் மலையில் எழுந்தருளியுள்ள என் தலைவனே போற்றி. இயற்கையும் அழகும் பொருந்திய திருப்பழனத்தில் வாழும் அழகனே போற்றி. அடுத்து ஒரு நுட்பமான வரி: கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. விடங்கர் என்றால் மனித கைகளால் ஒளியால் செதுக்கப்படாத சுயம்பு மூர்த்தி என்று பொருள். ஆன்மீக புள்ளி: நமது பக்தி என்பது பெரும்பாலும் பிறரால் போதிக்கப்பட்டது அல்லது செதுக்கப்பட்டது. ஆனால் உண்மையான ஞானம் என்பது அந்த விடங்கரை போல தானாகவே நம் உள்ளத்தில் முளைக்க வேண்டும், சுயம்பு என்பதை இது உணர்த்துகிறது. அடைத்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தி தன்னின் கீழிரு மூவர்க்கு அத்திக்கருளிய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விளக்கம்: இறைவா, உன்னைத் தவிர எனக்கு வேறு புகலிடமில்லை என்று தன்னை முழுமையாக அடைக்கலம், சரண்டர் புகுந்தவர்களுக்கு ஒரு தந்தை தன் பிள்ளையை காப்பது போல அருள் புரியும் அப்பனே போற்றி. இங்கே வரும் அந்த உலக புகழ்பெற்ற வரிகளை கவனியுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ வழிபாடு என்பது தென்னக மண்ணின் பண்பாட்டோடு பின்னிப் பிணைந்த ஒன்று. அதனால்தான் தென்னாடுடைய சிவனே என்று உரிமையோடு அழைக்கிறோம். ஆனால் அவன் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டும் அடங்கிவிடுபவன் அல்லன். அவன் எல்லைகளையும் தேசங்களையும் மொழிகளையும் கடந்த பிரபஞ்ச பேராற்றல். அதனால்தான் அடுத்த கணமே என் நாட்டவர்க்கும் இறைவா என்று உலகளாவிய இறைவனாக யுனிவர்சல் காட் அவனை போற்றுகிறார். ஆன்மீக புள்ளி: நமது வழிபாடு எனது தெய்வம் என்ற குறுகிய வட்டத்தில் தொடங்கினாலும் அது அனைவருக்கும் இறைவன் என்ற பரந்த ஞானத்தில் முடிய வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் அவன் நிறைந்திருக்கிறான் என்ற பேருண்மையை இந்த வரிகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. பகுதி 4: தாயிற் சிறந்த தயாபரன். இறைவன் என்பவன் ஏதோ எட்டாத உயரத்தில் இருக்கும் ஒரு சக்தி மட்டுமல்ல, அவன் ஒரு தாயைப் போல இறங்கி வந்து அருள் செய்பவன் என்பதை மாணிக்கவாசகர் மெய்சிலிர்க்க பாடுகிறார். ஏனக்குருளை கருளினை போற்றி, மானக் கயிலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும். அம்மான் போற்றி, இருள் கெட அருளும் இறைவா போற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. விளக்கம்: வேட்டைக்காரர்களால் தாய் கொல்லப்பட்டு பசியால் தவித்த காட்டுப்பன்றி குட்டிகளுக்கு ஏனக்குருளை இறைவனே ஒரு தாய்ப்பன்றியாக வடிவெடுத்து வந்து பாலூட்டிய அந்த மாபெரும் கருணையை எண்ணி உருகுகிறார். பெருமை மிக்க கயிலை மலையை உடையவனே, ஆணவம் என்னும் அறியாமை இருள் நீங்கும்படி அருள் புரியும் என் அம்மானே, தாய் வழி உறவு போன்ற நெருக்கமானவனே போற்றி. ஆன்மீக புள்ளி: தளர்ந்தேன் அடியேன் தமியேன்.
இந்த வரியை ஆழமாக கவனியுங்கள். இறைவா, இந்த உலக மாயையில் சிக்கி சரியான வழிகாட்டி இல்லாமல், துணையும் இல்லாமல் நான் தளர்ந்து போய்விட்டேன், தமியேன் என்று கதறுகிறார். ஒரு மனிதன் எப்போது என்னால் முடியாது, நீயே கதி என்று தன் தளர்ச்சியை ஒப்புக்கொள்கிறானோ அப்போதுதான் இறைவனின் கரம் அவனை தூக்க வருகிறது. களங்கொள கருத அருளாய் போற்றி, அஞ்சே லென்றிங் கருளாய் போற்றி, நஞ்சே யமுதா நயந்தாய் போற்றி, அத்தா போற்றி, ஐயா போற்றி. விளக்கம்: உன் மெய்யடியார்கள் குழுமியிருக்கும் அந்த புண்ணிய சபையில் களம், தகுதியே இல்லாத எனக்கும் ஒரு இடம் கொடு என்று வேண்டுகிறார். பிறவித் துன்பத்தைக் கண்டு அஞ்சுகின்ற என்னை பார்த்து, அஞ்சேல், அஞ்சாதே என்று அபயமளித்து காப்பாற்றுபவனே போற்றி. அடுத்து ஒரு அற்புதமான வரி: நஞ்சே அமுதா நயந்தாய். பார்க்கடலில் தோன்றிய கொடிய விஷம் மற்றவர்களை அழித்துவிடக் கூடாது என்பதற்காக அதை தன் தொண்டையிலேயே நிறுத்தி அமுதமாக உண்டாயே. பிறர் துன்பத்தை தான் ஏற்றுக்கொள்ளும் அந்த பேரன்பே அப்பனே, ஐயனே, உனக்கு போற்றி. ஆன்மீக புள்ளி. இறைவன் நஞ்சுண்டது நமக்கு ஒரு மாபெரும் வாழ்வியல் பாடத்தை சொல்கிறது. உலகத்தின் கசப்புகளையும் பிறர் தரும் துன்பங்களையும் நாம் விஷமாக பார்க்காமல் இறைவனின் அருளால் அதை அமுதமாக, பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த ரகசியம். பகுதி 5: அந்தண வேடமும் அடிமையின் கதறலும். நித்தா போற்றி, நிமலா போற்றி, பத்தா போற்றி, பவனே போற்றி, பெரியாய் போற்றி, பிராணே போற்றி, அரியாய் போற்றி, அமலா போற்றி, மறையோர் கோல நெறியே போற்றி. விளக்கம்: என்றும் நிலையானவனே நித்தா, ஆணவ மலம் இல்லாத தூயவனே நிமலா, அன்பனே பத்தா, எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமானவனே பவனே போற்றி. பெரியோனே எம் தலைவனே பிராணே, அனைவருக்கும் அரியவனே மாசற்றவனே போற்றி. மாணிக்க வாசகராகிய என்னை ஆட்கொள்ள அந்தண வேடம் தாங்கி வந்த எங்கள் வழிகாட்டியே நெறியே போற்றி. முறையோ தரியேன் முதல்வா போற்றி, உறவே போற்றி, உயிரே போற்றி, சிரவே போற்றி, சிவமே போற்றி, மஞ்சா போற்றி, மணாளா போற்றி. விளக்கம்: என்னை ஆட்கொண்ட நீ இப்போது என்னை விட்டு பிரிந்து செல்வது முறையா? நான் இனி ஒருபோதும் இந்த உலகில் உன்னை பிரிந்து தரித்திருக்க மாட்டேன். முதல்வா போற்றி, எனக்கு எல்லா உறவும் நீயே, என் உயிரும் நீயே போற்றி. சிறப்பானவனே சிவமே மேகம் மஞ்சா போன்று கைமாறு கருதாமல் அருள்மழையை பொழிபவனே மணவாளனே போற்றி. பஞ்சேரடியாள் பங்கா போற்றி, அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி, இலங்கு சுடரும் ஈசா போற்றி. விளக்கம்: செம்பஞ்சு குழம்பு ஊட்டிய மென்மையான திருவடிகளை உடைய உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டவனே போற்றி. அடியேனாகிய நாயேன் இந்த பிறவித் துன்பத்தால் மிகவும் வருந்தினேன், அலந்தேன் போற்றி. விளங்குகின்ற ஒளிவடிவான எம் ஈசனே போற்றி. பகுதி 6: துரியம் கடந்த ஒளிப்பிழம்பு. கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி, குவைப்பதி மலிந்த கோவே போற்றி, மலைநாடுடைய மண்ணே போற்றி, கலையார் அருகே சரியாய் போற்றி, திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி. விளக்கம்: 3 கிளைகளைக் கொண்ட சூலாயுதத்தை கவைத்தலை ஏந்தியவனே போற்றி. அடியார்கள் கூடும் புண்ணிய தலங்களில் நிறைந்து விளங்கும் தலைவனே போற்றி. மலை நாட்டை ஆளும் அரசே, நரசிங்கத்தின் தோலை அரிகேசரி அணிந்தவனே போற்றி. திருக்கழுக்குன்றத்தில் எழுந்தருளியுள்ள செல்வனே போற்றி. பொறுப்பமர் பூவனத் தரனே போற்றி, அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. மருவிய கருணை மலையே போற்றி, துரியமும் இறந்த சுடரே போற்றி, தெரிவரி தாகிய தெளிவே போற்றி. விளக்கம்: மலைகள் சூழ்ந்த திருப்பூவனத்தில் உறையும் அரணே போற்றி. ஞானமாகிய அருவமாகவும் எங்களை காக்க வந்த உருவமாகவும் சிவலிங்கம் போன்று நீயே இருக்கிறாய் போற்றி. ஆன்மாக்களோடு கலந்திருக்கும் கருணை மலையே போற்றி. இந்த வரியை மிக ஆழமாக கவனியுங்கள். துரியமும் இறந்த சுடரே போற்றி. நனவு, கனவு, உறக்கம் என்ற 3 நிலைகளையும் தாண்டிய 4வது நிலைதான் துரியம். அந்த துரிய நிலையையும் கடந்து துரியாதீதத்தில் ஒளிப்பிழம்பாக நிற்பவனே, மனித அறிவால் ஆராய்ந்து அறிவதற்கு அரிய தெளிந்த சிவஞானமே உனக்கு போற்றி. பகுதி 7: தோளா முத்தச் சுடரும் நிறுத்தனின் ஆனந்தமும். தோளா முத்தச் சுடரே போற்றி,
ஆளா நவர்கட்கண்பா. போற்றியாரா அமுதே அருளே போற்றி, பேரா இரமுடை பெம்மான் போற்றி, தாளி அருகின் தாராய் போற்றி. விளக்கம்: தொலையிடப்படாத, துளையிடப்படாத சுத்தமான முத்தின் வெள்ளொளியே போற்றி, உனக்கு அடிமையாக ஆளானவர்களுக்கு அன்பனே போற்றி, எவ்வளவு பருகினாலும் தேவிட்டாத அமுதமே கருணையே போற்றி. உனக்கு எந்த பெயரும் இல்லை என்றாலும் உன்னை துதிக்கும் அடியவர்கள் உனக்குச் சூட்டிய 1000 திருநாமங்களை உடைய பெருமானே போற்றி. தாளி மற்றும் அருகம்புல்லாலான மாலையை அணிந்தவனே போற்றி. நீலொளியாகிய நிறுத்தா போற்றி. சந்தனச் சாந்தின் சுந்தரா போற்றி. சிந்தனை கரிய சிவமே போற்றி. மந்திர மாமலை மேயாய் போற்றி. எந்தமை உய்யக் கொள்வாய் போற்றி. விளக்கம்: நெருப்பு பிழம்பாக எல்லையற்ற ஒளியாக நின்று ஆடுகின்ற நிறுத்தனே, கூத்தனே போற்றி. திருநீரும் சந்தனக் கலவையும் பூசிய அழகனே போற்றி. மனிதர்களின் சாதாரண சிந்தனைக்கு எட்டாத பரசிவமே போற்றி. மகேந்திரம் எனப்படும் மாமல்லையில் எழுந்தருளியிருப்பவனே போற்றி. இந்த அஞ்ஞான உலகிலிருந்து நாங்கள் உய்வதற்காக எங்களை அடிமையாக ஏற்றுக்கொண்ட மாபெரும் கருணையே போற்றி. திருவாசகத்தின் இந்த போற்றி திருத்தொடர் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை ஒவ்வொன்றும் நம் ஆன்மாவை திறக்கும் ஒரு பிரம்மாஸ்திரம். ஒரு மனிதன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் என்ற அகங்காரத்தை முழுமையாக அழித்துவிட்டு இறைவனின் முன் மண்டியிடும்போது பிறக்கும் ஆனந்த கண்ணீரின் பதிவுதான் இந்த பாடல்கள். விழித்திருக்கும் போது நமக்கு நேரில் வந்து அருளும் அதே இறைவன்தான் பசியால் தவித்த பன்றிக் குட்டிகளுக்கும் தாயாக வந்து பாலூட்டுகிறான். அவன் பிரபஞ்சத்தை படைக்கும் மாபெரும் பேராற்றல். அதே சமயம் நம் சிறு குறைகளை கேட்டு ஓடிவரும் அன்பான தந்தை. துரிய நிலைகளை கடந்த ஒளிப்பிழம்பு அவன். அதே சமயம் நாம் உரிமையோடு அழைத்தால் நம் கண்ணீர் துடைக்க வரும் கனிவான நண்பன். உடலை சிலிர்க்க வைக்கும் இந்த திருவாசக வரிகளை கேட்கும் போதே நமக்குள் ஒரு இனம் புரியாத அமைதியும் பாதுகாப்பும் தோன்றுவதை உங்களால் உணர முடிகிறதா? தனிமையில் தளர்ந்து போயிருக்கிறேன், இனி எனக்கு வழியே இல்லை என்று நீங்கள் கலங்கி நின்ற தருணங்களில் ஒரு சிறு வெளிச்சமாகவோ அல்லது யாரோ ஒருவரின் உதவியாகவோ இறைவன் உங்கள் வாழ்வில் குறுக்கிட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? உங்கள் நெஞ்சை தொட்ட அந்த பரவசமான ஆன்மீக அனுபவங்களை கீழே உள்ள கருத்துக்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனுபவம் இந்த தேடலில் உள்ள இன்னும் பலருக்கு ஒரு மாபெரும் ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும். என்றும் அழியாத இந்த திருவாசக பயணத்தில் நம்மோடு தொடர்ந்து பயணிக்க உங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி வலைவொலியோடு இணைந்திருங்கள். அடுத்த பகுதியில் இன்னும் ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் திருவாசக தேடலில் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.